வணக்கம் நண்பர்களே, எதிர்காலத்தில் அதிக அளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாதத்துக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளிநாடுகளில் அதிக அளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸுங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கோகோ பித் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் நீர் வளமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. இதனால் இந்த கோகோ பித் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த கோகோ பித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிலோ பிளாக்கில் 15 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் உறிஞ்சி வச்சுக்கக்கூடியது. இதனால் வெளிநாடுகளில் விவசாயங்களுக்கு இந்த கோகோ பித்தை தான் பயன்படுத்துகிறாங்க. நிலமில்லாத விவசாயம், மண்ணில்லாத விவசாயம், மொட்டை மாடி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு பல விவசாயங்களுக்கு இந்த கோகோ பித்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் செடிகளும் நன்கு வளரக்கூடியது, குறைஞ்ச தண்ணியில் அதிக நாள் வளரக்கூடியது அப்படிங்கிறதுனால அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய தேங்காய் மட்டைகளில் இருக்கக்கூடிய நார்களை பிரித்து இந்த மெஷினரிஸ் மூலமாக பிளாக்ஸாக மாற்றி சேல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அதிக அளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ்ஏ அந்த மாதிரி பல நாடுகளில் இந்த கோகோ பித்துக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த நாடுகளில் நீர் வளமும் விவசாய நிலங்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கோகோ பித்தை பயன்படுத்தி தான் குறைஞ்ச இடங்களில் அதிக அளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் தேங்காய் மட்டைகள் நம்ம ஊர் லோக்கல்லையே கிடைக்கும். பொள்ளாச்சி இந்த மாதிரியான ஏரியாவில் அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். பொள்ளாச்சி, தேனி இந்த மாதிரியான ஏரியாக்களில் இதுக்கு டிமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிக அளவு இருக்குது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய டீலர்ஸ்கிட்ட நீங்கள் டைப் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய நர்சரிஸ் இவங்க கூடலாம் நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ண முடியும். இந்த கோகோ பித்தை பொறுத்த வரைக்கும் பர் கேஜி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 ருபீஸ் வரைக்கும் ஆகும். 5 கேஜி இந்த பிளாக் 90 ரூபாய்க்கு நம்மளால் சேல் பண்ண முடியும். பர் டேக்கு நீங்கள் 1000 பிளாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா பர் டே ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 40,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். மாதத்துக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் மெஷினரிஸ் நம்மளுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இடம், பில்டிங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். மொத்தமாக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 50 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இருந்தாலும் இது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போதும் சரி வருங்காலத்துலேயும் சரி இந்த கோகோ பித் இதுக்கு மார்க்கெட் ரொம்பவுமே அதிகமாகிட்டே தான் வரும் அப்படின்னு சொல்லணும். வருங்காலங்களில் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் வேறு லெவலில் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.